நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் உலகினை படைக்கும் போது உலகில் உள்ள ஜீவராசிகளையும் மனிதர்களைப் போலவே உயிருள்ளதாகவே படைத்துள்ளார். எனினும் மனிதர்கள் இறைச்சி உண்பது பசிக்காக என்பதை விட ருசிக்காக சாப்பிடுவதுதான் அதிகம். அப்படியெனில் இறைச்சி என்பது ஒரு உயிரை கொல்வது, சமைப்பது, உண்பது என 3 நிலைகளில் நடக்கிறது. இத்தகைய செயல் பாவக்கணக்கு எனவும் இல்லை, இறைச்சி என்பது மனிதனுக்காக படைக்கப்பட்டதுதான் என சில பேர்களும் கூறுவதுண்டு. உண்மையில் இறைச்சியை இந்துக்கள் உண்பதால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும்னா ஸ்ரீ கிருஷ்ணர்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு முறை சத்யபாமா பகவான் கிருஷ்ணரிடம், பகவானே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொல்றாங்க. அதற்கு கிருஷ்ணர், நங்கையே, என்ன கேள்வியாக இருப்பினும் கேள் என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அதற்கு சத்யபாமா, நான் வனப்பகுதியில் இருந்து தினமும் வருகின்ற ஒரு மானுக்கு எப்போதும் மாலை வேளைகளில் உணவளிப்பேன். அதனை 2 நாட்களாக காணவில்லை என்று சற்று காட்டுப்பகுதிக்கு சென்று தேடிவிட்டு வரலாம் என நினைத்து சென்று பார்த்தேன். அப்போது அந்த வனப்பகுதியில் சில மனிதர்கள் மான் இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அதனை பார்த்து இது நாம் உணவளிக்கும் மான்தான் என்று மிகுந்த வருத்தம் கொண்டேன். என் கண்களும் கலங்கிவிட்டது. அவ்வேளையில் என் பின்னே நான் உணவளிக்கும் மான் நின்று கொண்டிருந்தது. என்னை கண்டதும் ஓடி வந்து என்னை தழுவியது. இந்த மானையும் அவர்கள் வேட்டையாடிவிடக் கூடாது என எண்ணி என் கூடவே அழைத்து வந்து விட்டேன் என்று சத்யபாமா கிருஷ்ணரிடம் சொல்றாங்க. அதற்கு கிருஷ்ணர், சரி, அதனால் என்ன? நீ கேட்க வேண்டிய கேள்வி இன்னும் எழவில்லையே என்று கேட்க, அதற்கு சத்யபாமா, இவ்வாறு விலங்கின் உயிரை கொன்று சாப்பிடுபவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இல்லையேல் அது பாவச் செயல் கிடையாதா என கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர், சத்யபாமா, என்னுடன் நடந்து வா. இதனை வாய்வழியாக நான் சொல்வதை விட நேரில் சென்று காணலாம். உனக்கு தெளிவான விடை கிடைக்கும் என்று ஒரு கிராமத்துக்கு கிருஷ்ணர் சத்யபாமாவை அழைச்சிட்டு போறாரு. இறைச்சி சாப்பிடாத தடை விதிக்கப்பட்ட நாடு அது. அரசரும் மக்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். அங்கே அமைச்சர், நம் நாட்டில் மழை வராத காரணத்தால் பஞ்சம் தலை தூக்கி உள்ளது. ஆகையால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கத்தான் இக்கூட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அனைவரும் சற்று பொறுமை காக்கவும்னு மக்கள் முன்னாடி வந்து அறிவிச்சிட்டு போறாரு அமைச்சர். அரசவை தலைவர்கள் பேசி முடிவெடுத்து அறிவிப்பு வரும் வரை மக்களும் காத்திருக்காங்க. அரசவையில் இருந்த அமைச்சர்களில் மக்கள் நலத்துறை அமைச்சர் மிகுந்த இறைச்சி உண்பவர், ஒரு அசைவ விரும்பியும் கூட. எனவே அவர் அரசரிடம், அரசரே, நாட்டில் தானியங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் நிலையில் உள்ளது. அடுத்த மழை வந்து அதன் பின் பயிரிட்டு அறுவடை செய்வது வரை சமாளிக்க என்ன செய்வது என்று யோசிக்கையில் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் சொல்லியபடி செய்தால் நாம் அண்டை நாடுகளில் கடனோ அல்லது தானியங்கள் ஏதும் வாங்காத அளவிற்கு சமாளிக்க முடியும் என்றார் அமைச்சர். அதற்கு அரசர், சரி கூறுங்கள் அரசரே என்றதும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நம் கிராமங்களில் வாழும் ஆடு, மாடு, கோழிகள் தீவன பற்றாக்குறையால் உடல் மெலிந்து காணப்படுகிறது. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போகும் நிலையில் உள்ளது. மக்களும் வறுமை நிலையில் உள்ளார்கள். ஆகையால் மக்கள் அனைவருக்கும் கால்நடை இறைச்சிகளை உணவாக கொடுத்தால் 3இல் 1 வேளை உணவையாவது கழித்து விடலாம் என்று கூற, அரசரும் சரி, அதுவும் நல்ல யோசனைதான் என அரசரும் அரைக்குறை மனதுடன் சம்மதம் தெரிவித்தார். ஏனெனில் இதுவரை அந்நாட்டில் இறைச்சி சாப்பிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் மக்களின் நலனுக்காகவே சம்மதம் தெரிவித்தார் அரசர். அந்த அரசவை கூட்டத்தில் அனைவரும் சம்மதித்தாலும் ஒரு நபருக்கு மட்டும் விருப்பமில்லை. அவர் யாரென்றால் அவர்தான் அந்நாட்டின் சேனாதிபதி. அவருக்கு இந்த இறைச்சி முடிவில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. எனவே அந்த சேனாதிபதி மன்னரிடமும் மக்களிடமும் மன்னிப்பு வேண்டி 2 நாள் மட்டும் கால அவகாசம் தரும்படியும் 2 நாளுக்கு பிறகு வேறு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து விடை பெற்றார். எனவே மக்கள் கூட்டமும் கலைந்தது. அரசரும் இரவில் ஓய்வெடுக்க சென்று விட்டார். அன்றிரவு சேனாதிபதி ஒரு வீட்டின் கதவை முதலில் தட்டினார்.
அது இறைச்சி அறுவடைக்கு யோசனை அளித்த அமைச்சர் வீடு. கதவை திறந்து பார்த்த அமைச்சர் சேனாதிபதியை வீட்டிற்குள் அழைத்தார். இந்நேரத்தில் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள், ஏதேனும் அவசரமா இல்லை தகவல்கள் பகிர்வதற்கு வந்துள்ளீர்களா என்று கேட்க, அதற்கு சேனாதிபதி ஆம் தகவல்தான், அதுவும் அவசர தகவல் என்று கூற, அப்படி என்ன அவசரம் என்று கேட்கவும், நம் மன்னருக்கு திடீரென புரதச்சத்து குறைந்து விட்டதாம். அதனால் உடனே வைத்தியர் ஒரு சிறிய இறைச்சி துண்டை மன்னருக்காக மனித உடலில் வெட்டி எடுத்து வர சொன்னார். ஆகையால் தான் உங்களிடம் உங்க உடம்பில் இருந்து சிறிய கரித்துண்டை அரசருக்கு பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று வந்தேன் என சேனாதிபதி சொல்றாரு. அதற்கு வெடுவெடுத்து போய் வேர்த்து போன அமைச்சர் பயந்து கொண்டு, என்னால் இறைச்சி துண்டெல்லாம் தர இயலாது, தயவு செய்து மன்னித்து விடுங்கள், எனினும் என்னிடம் உள்ள தங்க நாணயங்கள் தருகிறேன் என்று 1,00,000 தங்க காசுகளை அள்ளி கொடுக்கிறார் அமைச்சர். பின்பு அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வீட்டின் கதவுகளை தட்டி, அரசருக்கு உடம்பு சரியில்லை, ஆகையால் உங்க உடம்பில் ஒரு சிறிய இறைச்சி துண்டை வெட்டி தாருங்கள் என்று கேட்க கேட்க மக்கள் அனைவரும் தங்களின் வீட்டில் உள்ள காசுகள் அனைத்தையும் அள்ளி கொடுத்துவிட்டு எங்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆக சேனாதிபதியும் அவர்கள் கொடுத்த நாணயங்கள் அனைத்தையும் ஒரு மூட்டையில் கட்டி அரண்மனைக்கு சென்றார் சேனாதிபதி. அரசரின் முன் சென்று இந்த நாணயங்கள் மூட்டையை கொட்டினார். அரசரும் என்ன நடந்தது, இவ்வளவு நாணயங்கள் எவ்வாறு கிடைத்தது என்று கேட்க சேனாதிபதி நடந்தவற்றை கூறினார் அரசரிடம். மறுநாள் மக்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து மக்களுக்கும் தானியங்கள் அண்டை நாட்டில் இருந்து வாங்கி கொடுக்கப்பட்டது. பின்பு அனைவரிடமும் சேனாதிபதி பேசுகையில், 6 அறிவு படைத்த மனிதர்கள் நமக்கு நம் உடம்பில் ஒரு சிறிய கரித்துண்டு வெட்டி எடுத்தால் வலிக்கும், உயிர் போகும் என்று பயமும் பலியும் இருக்குமெனில், வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பயமும் பலியும் இருக்கும் என்பதை உணராமல் வெட்டி சாப்பிட நினைப்பது பாவம் என கூறினார். சேனாதிபதி வார்த்தைகளை அனைவரும் மனமாற ஏற்றுக்கொண்டனர். அக்கூட்டத்தில் இருந்த வாலிபன் ஒருவன் வந்து, வறுமைக்காக இறைச்சி சாப்பிடுவது பாவம் எனில் காட்டிற்கு வேட்டைக்கு செல்கிறேன் என்று சில மன்னர்கள் வேட்டையாடிவிட்டு அந்த விலங்கை உண்ணாமல் வருகின்றனர். இத்தகைய விலங்கை கொள்ளுதல் பாவம் இல்லையா, தின்னுதல் மட்டுமே பாவமா என கேட்கின்றார். நடந்த அனைத்து சம்பவங்களையும் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தனர். அப்போது சத்தியபாமா கிருஷ்ணரிடம், அந்த வாலிபன் கேட்ட கேள்விக்கு தங்களின் பதில் என்ன கிருஷ்ணா என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், கருட புராணத்தின்படி மற்ற உயிர்களை கொள்பவர்கள் தின்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் நரகம் சென்று கொடூரமான தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி வரும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடி துன்பம் பெறும். எந்த உயிரையும் தொல்லைப்படுத்தாத விலங்குகளை வதைப்பவர்களுக்கு வைதரணி நரகம். வைதரணி என்பது கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும் ஒரு நதி. இதில் அப்பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். மிருகங்களை கொல்பவர்களுக்கு கும்பி பாகம். இங்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும். எப்படி ஒரு விலங்கு வலியில் துடிக்க துடிக்க இறந்து போனதோ அது போன்ற வலிகளை அந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கும்.